என்ஆர்பிடிஎஃப்பில் இல்லாத நேமை எப்படி நம்ம ஆட் பண்ணுறது, மேனுவலாக ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இம்போர்ட் என்ஆரை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ண உடனே ஏற்கனவே நம்ம என்ஆர்பிடிஎஃப்பில் இம்போர்ட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸும் இங்கே வந்திருக்கும். இதில் ஆட் ஸ்டூடெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்டோட ரிஜிஸ்டர் நம்பர், நான் ஒரு சாம்பிள் டேட்டா கொடுக்குறேன் 255000552 அப்படின்னு. ஓகே, அடுத்து நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட், டெஸ்ட் அப்படின்னு நான் நேம் கொடுத்துட்டேன். டேட் ஆஃப் பர்த், கோர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு, இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டோட செமஸ்டர் 1 ஸ்கீம் வந்து Z ஸ்கீம்னு நான் கொடுக்குறேன். Z ஸ்கீம் கொடுக்குறேன். காலம் 1 2 3 கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருவோம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் சேவ் ஆகிருக்கும். இப்போ ஸ்டூடெண்ட் டீட்டெயில் சேவ் ஆனதை செக் பண்ணுறதுக்கு லாஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. ஸோ கடைசியாக இருக்குது பாருங்கள், 255000552 டெஸ்ட்டு. நான் இதை கிளிக் பண்ணி மறுபடியும் எடிட் பண்ணுறதா இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம்.